ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முழுக்க ஆண்களோட விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆண்களோட விந்தணுக்களில் அதுலேயும் முக்கியமாக அவங்களோட மார்ஃபாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது, உங்கள் கணவருக்கு பார்த்திங்க அப்படின்னா விந்தணுக்கள் மொர்டாலிட்டி ப்ராப்ளம், மார்ஃபாலஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த டயட்டை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்ன தான் மெடிசன் ஒரு பக்கம் எடுத்தாலும் நம்ம டயட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் எடுத்தால் தான் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் மட்டுமே பண்ணிவிட்டு நம்ம டயட் எடுக்கலை அப்படின்னாலும் அங்கே ரிசல்ட் அப்படிங்கிறது கரெக்டான ரிசல்ட்டாக கிடைக்காது. அதே மாதிரி டயட் மட்டும் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தவறு தான். ஸோ அவங்களோட ப்ராப்ளமை பொறுத்து இருக்குது. இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிகினிங்காக இருக்கும், ஈஸியாக சரி பண்ணக்கூடியதாக இருக்கும்னா டயட் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை சில பேருக்கு கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் ரொம்ப சிவியர், அவங்களுக்கு 0% தான் அதில் ஹோப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த டயட்டை நீங்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் இப்போ ஆனில் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட், மல்டி மில்லட் மால்ட், பயோட்டின் நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி மால்ட், இது எல்லாமே ஜஸ்ட் 599க்கு கொடுக்குறோம். ஸோ இந்த காம்போவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஹார்லிக்ஸுக்கு பதிலாக இதை கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு நல்ல பெனிஃபிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். இம்யூனிட்டி ரொம்ப நல்லா டெவலப் ஆகும், அவங்களோட வெயிட் கெயின் நார்மலாக இருக்கும், அவங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும், இம்யூனிட்டி லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு பெருசாக அந்த மில்லட் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட எனக்கு நேரம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் ஒர்க்கிங்காக இருக்கேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாமே ரெடி டு ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் விந்தணுக்களோட மார்ஃபாலஜி அண்ட் மொர்டாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டயட் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் மார்ஃபாலஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு விந்தணுவோட உடல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆக்டிவாக இருக்கணும்னா நம்மளோட உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது முக்கியம், அதே மாதிரி இந்த விந்தணுவில் பார்த்திங்கன்னா 3 பார்ட் இருக்குது. என்னென்னா அதோட தலை, அப்புறமா அதோட பாடி, அதுக்கப்புறம் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பார்ட்லேயுமே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அதோட தலைப்பகுதி தாங்க. ஏன்னா இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போகிறதுக்கும் அப்படி கருத்தரித்த பிறகு அந்த உருவாகிற கருவுக்கு தேவையான குரோமோசோமல் அதாவது மரபணுக்கள் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அந்த தலையில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட ஹெட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மார்ஃபாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு ஆரோக்கியமான ஒருத்தரோட விந்தணுக்களில் இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ஃபாலஜி அப்படிங்கிறது 4% இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லியிருக்காங்க. இது முன்னாடி 11% இருந்தது. பட் அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்ட் மீன்ஸ் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 4% இருந்தாலே கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மொர்டாலிட்டியுமே எவ்வளோ தூரம் அது விந்தணுக்கள் நீந்தி கருமுட்டையை அடையுதோ அவ்வளோ சீக்கிரம் அதுவால் கருத்தரிக்க முடியும். இந்த மொர்டாலிட்டி 30% அந்த ஃபாஸ்ட் மூவிங் 30% இருந்துச்சு அப்படின்னா கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி WHO நமக்கு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம், கவனமாக கேட்டுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மூத்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பனானா எடுத்துக்கோங்க. அது செவ்வாழையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 பெஸ்ட். ஸோ செவ்வாழை, இன்கேஸ் முடியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் எனி பனானா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் மாதுளம்பழம் நீங்கள் எடுத்துக்கணும், அதோட முத்துக்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதையை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பவுடர் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். இது ஆப்ஷனல், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக இன்னொரு என்ன பொருள் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட விந்தணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நட்மெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஞ்ச் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அஸ்வகந்தா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் 1 கிளாஸ், அது வந்து நீங்கள் வந்து பாதாம் பால் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பசும் பாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஹனி ஸ்வீட்னஸ்க்காக. இன்கேஸ் உங்களுக்கு ஹனி பிடிச்சா ஹனி, இல்லை உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டேட்ஸை வந்து அதே மாதிரியே ஊற வச்சு நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டு, ஸ்வீட்னஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு 4லேருந்து 5 டேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வால்நட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு 5லேருந்து 6 வால்நட்ஸ். அதுக்கப்புறம் பாதாம் வந்து ஒரு 5 பாதாம் ஊற வச்சு அதையும் காலையில் தோலை உரித்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி காலையில் டெய்லி ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பயங்கர ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஒருவேளை டெய்லி என்னால் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானதாக இருக்கும். இது நைட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சீட்ஸு நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நைட் எடுத்துக்கிறது கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், மில்க் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால. மற்றபடி நீங்கள் நைட் என்ன ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னா வெறும் மில்கில் அஸ்வகந்தா பவுடர் மட்டும் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, நைட் நல்லா தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தடவை, ஒரு மீடியம் சைஸ் பனானா, ஒரு மீடியம் சைஸ் போமக்ரானேட் அதாவது மாதுளம்பழம், 4லேருந்து 5 அளவுக்கு வால்நட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி 4லேருந்து 5 அளவுக்கு பாதாம் நைட்டே ஊற வச்சு காலையில் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கணும். பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் வேறு டேபிள் ஸ்பூன் வேறு, டேபிள் ஸ்பூன் அளவு கூட, அது வந்து 15 ml அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி 15 கிராம்ஸ் இருக்கணும். ஸோ அதை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அஸ்வகந்தா பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும், ஹனி எடுத்துக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜிங்க், மெக்னீஷியம், செலீனியம், அப்புறமா L-ஆர்ஜினைன், ஒமேகா 3s, அதுக்கப்புறமா விட்டமின் இ, அப்புறம் எனர்ஜிக்கு வந்து தேவையான கேலரிஸ் எல்லாமே இதில் இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பாய், தேங்க்யூ.